ஹாய் காய்ஸ், நான் ஒருவன் நாம் கொண்டு ஒரு யூடியூப் வீடியோனூடாக இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சியடைகிறேன். நாங்கள் பார்க்க இருக்கின்ற இந்த விகாரையை பற்றி தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஏன் நாங்கள் அந்த விகாரையை பற்றி பார்க்க இருக்கிறோம்? இஞ்சற்ற அரசியல் கதைக்கிறான், விகாரையை வச்சு நடத்துகிறான். குருவன் நீ வந்த லிஸ்ட்டில் சேர்ந்துட்டியே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் யோசிக்க போகிறாங்க. உண்மையில் விகாரைக்குள்ளே இருப்பது என்ன? அதாவது நீங்கள் பார்த்துருப்பீர்கள், விகாரை ஒரு குவியல் மாதிரி ஒரு வடிவம். அந்த குவியலான வடிவத்துக்குள்ளே ஒப்பாகவோ இருக்குல்ல, அதுவும் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறவன் துப்புரவா போகிறான். அப்படி போயிருந்தாலும் குறைவு. உண்மையாக அதுக்குள்ளே இருக்கிற கடவுள் எதுகள் என்று பார்த்தால் திருமால், முருகன், பிள்ளையார், சிவன், அதுகளை தான் வச்சிருக்கிறார்கள். புத்தர் என்பவருடைய ஒரு கோட்பாட்டை எடுத்துத்தான் பின்னுக்கு வந்த சமுதாயம் என்ன செய்து அவருக்காக இப்போ இந்த அவனுக்கு கண்டவன் வந்தவன் போனவன்லாம் இருக்கிறாங்க. அவனுக்கு செய்கிற மாதிரித்தான் அந்த காலத்தில் புத்தரோ நல்ல வழிகள் சொல்லி இருக்கிறார். முருகருக்கு அடுத்த நல்ல வழிகள் சொன்னவர் யார் என்று பார்த்தால் நாங்கள் புத்தரை சொல்லலாம். என்றால் அவர் போதித்த வழிகள் எல்லாம் அன்பு வழி. ஆனால் இங்கே அதை கேட்டு நடக்கிறார்கள் என்றால் இல்லை. என்ன பிரச்சனை என்றால், இப்போ இந்த அதாவது சைவர்கள், அதாவது நாங்கள் இந்த தசவார இதை கோட்பாடை வச்சிருக்கிறோம். பலராமன்ன்றது ஆதிசேடன் இல்லை, அதுவும் திருமணம்னு சொல்லி இங்கிருக்க மொக்கு கூட்டங்களுக்கு கதை என்று கதைச்சி தசவாரம்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கிறாங்க. இது இவர் அவதாரம்னு சொல்லி. அதே மாதிரி இந்த சமணர் சார் அல்லது இந்த திருமாலை வழிபடுகின்றவர்கள் அல்லது இந்த தீர்த்தங்கரர் என்று சொல்லப்படுகின்ற 24 வடிவம், அதாவது மோகினி வடிவம், அந்த வடிவம், கமண்டில் தூக்கினா அப்படி இப்படி கணக்கு கிடக்குதுக்குள்ள. அப்போ இந்தியாவில் இருக்கிற இந்த கோட்பாடு 24 இதாக தெரிஞ்சவர்னு சொல்லி அதுக்கு இதை பலராவனை போட்டு வச்சுக்கலாம். அப்போ இதை வச்சு இன்னும் 2 கோடி வருஷத்துக்கு இப்படி அரசியல் நடத்த போகிறாங்க. இது ஒரு எல்லையில் ஒரு பிள்ளையாரையும் ஒரு இன்னொரு எல்லையில் புத்தரையும் வச்சு கொண்டு புத்தர தலையை வெட்டி போட்டானாம். என்னது புத்தரு தான் ஜானத்தில் வச்சுக்கன்னு சொல்லி இஞ்சைவனில் இந்த சிங்களம் என்று சொல்லப்படுகின்ற இந்த இனத்தை இவ்வாறு வச்சிருக்கிறார்கள். கொண்டு மறியாமல் நீங்கள் அப்படியே மடச்சாம்பிரான்களே இப்படி கதைச்சு இப்படியே 2 கோடி வருஷத்துக்கு நாங்கள் இந்த அரசியலை செய்வோம். தமிழ் சிங்களம். இப்போ சிங்களவருக்கு தெரியும் இந்த பாண்டியர் என்றது பொது அவைன்ற மரவணுகள். இந்த மரவணு இது தமிழ் சார்ந்த மரவணு, நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். சிங்களவருக்கும் தெரியும் பாண்டியர் நாங்கள் இந்த விஜயன் அந்த 700 பேரும் பெறையில்லை, நாங்கள் மனம் முடித்ததார இந்த பாண்டிய தேசத்து பெண்களை. அப்போ அந்த பெண்கள் யாரெண்டா தமிழ் பெண்கள், வேறு மொழி பேசின பெண்களா இல்லை. இந்த பழைய காலத்திலே இந்த விஜயன் அவன்கிட்ட இடம் இருக்குது, இந்த ஒரிசா. இப்போ இது இந்த பல்லவராட்சியத்துக்கு கொஞ்சம் மேலே இருக்கின்ற இடம். இப்போ இந்த பல்லவம் வரையும் ஓரளவுக்கு தமிழ் தான் பேசப்பட்டு வந்த அப்புறம் இந்த போர்வல் காரணம் அவன் இடத்தை பிடிக்க இடங்கள் சுருங்குறது, விரிகிறது, இப்படி அவ்வப்பொழுதுகள் மாறிக்கொண்டிருக்கும் பழைய காலத்து எல்லைகள். அப்போ இந்த ஒரிசாலையில் எந்தெந்த மன்னர்கள் இருக்கிறார்களோ, மன்னர் ராஜ்ய காலத்தில் எந்தெந்த மன்னர்கள் இருக்கார், தமிழ் பேசுகிற மொழி மன்னர் அங்கே இருந்தார் வச்ச அப்போ அவர்கள் தமிழ் அங்கே அறிஞ்சி வச்சிருப்பாங்களே. தமிழ் சார்ந்த மன்னர் வந்தால் கதைக்க வேணும். பழைய காலத்தில் இருந்த மொழிகள் என்று பார்க்கின்ற பொழுது, அதாவது 2500 வருடங்களுக்கு அந்த மட்டத்தில் இருந்த மொழிகள், அதாவது பாலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மொழி இருந்தது. அவர்கள் தமிழும் கதைப்பானல், பாலியும் கதைப்பானல். அவன் எழுத்துக்களை பார்த்தா கூடுதலாக இந்த ஓவண்ணா அந்த அப்படி இப்படி சார்ந்த எழுத்துக்கள் மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரிசாடு எழுத்துக்கள் எங்கள் தமிழ்லையும் இருக்குது. நான் ஓவண்ணா இருக்கா இல்லையா? இருக்குது. சுழிச்சு போட்டு எழுதுகிற எழுத்துக்கள் இருக்கா இல்லையா? அதாவது இந்த ஆவண்ணா இருக்குதா இல்லையா? ஈனா இதுகள்லாம் கொஞ்சம் மொழியில் ஏற்பண்ணி அங்கே இங்கே உடைச்சி அதை ஒரு மொழியை ஆக்கி வச்சுருக்கிறாங்க. பழைய காலத்தில் இந்த மன்னர் அந்த மன்னர் மாடியோட என்னத்துக்கிடாய்வுன்றது இவண்ட மொழின்னு சொல்லி அந்த மொழியில் ஒரு பொறுப்பை ஏற்படுத்தி தாங்கள் இவர்கள் முற்றா பிரிஞ்சு போவோம். அப்போ அந்த அரசர் சார்ந்த குழுவோ யார் சார்ந்த குழுவோ ஒரு மொழியை ஒன்றை கண்டுபிடிக்க இல்லை, அதை ஒன்றடியாக பரப்பி விட்டுருவார்கள். நீ இதை இனிமேல் இப்படித்தான் சொல்ல வேணும். அதே மாதிரி தான் இந்த சிங்கள மண்ட மொழி என்றது உருவாக்கப்படுகின்ற பொழுது
அது தமிழை உடைத்து எழுதப்பட்ட மொழி. ஆனால் அதில் தற்பொழுது 30, 40, 50 நாடுகள கரெக்டர்லையும் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே இங்கே ஒதுக்கி இது தமிழில் கிடந்ததை இப்படி எழுதி வைக்கணும், சரித்து பிடிக்கணும். ஒரு எழுத்து நான் ஏற்கனவே பழைய விடயங்களிடாக சொல்லியிருந்தேன். அந்த 10 விதமாக மாற்றி எழுதுகிறாங்க. உடைச்சி ட்ரிம் பண்ணி ஸ்குவாட் பண்ணி மிரர் பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லி அந்த வகையிடாக நீங்கள் பாருங்க. இந்த பழைய யூடியூப் காணொலியில் பாருங்க. இப்போ புத்தரும் தமிழான அவற்ற பேர் என்ன, இயற்பேர் என்னது? சித்தார்த்தன். எங்களுக்கு இங்கே பேர் இருக்குதா இல்லையா? இருக்குது. புறா சொல்கிறது சித்தார்த்தன் சிங்கள பேர், தமிழ் பேர் இல்லை. அது இது ஒன்று இப்போ நான் சண்டை மூட்டி விட்டு இந்த 1947ஆம் ஆண்டு இந்த இராணுவத்தில், போலீஸில், நேவியில் உங்களுக்கு தெரிய வேண்டும் எதிர்கால சந்ததிகளே, இந்த தமிழாக்கள்லாம் கூடுதலாக இருந்தார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட அந்த நேரம் இந்த CW கண்ணங்கர் அவர்கள் இந்த இலவச கல்வியை கொண்டு வருகிறதுக்கு முதல் 9 விதமான மக்கள்லாம் கல்வியறிய பெற்றிருந்தார்கள் என்றால் யோசிச்சு பாருங்கள். இந்த அரசனாக இருந்த தருதலையும் மக்களை படிக்க விடையிலே என்ற அர்த்தம். இடையில இருந்தார் ஒரு பரதேசி. இப்போ சில அரச பரம்பரை இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்கலாம். வெட்கப்பட வேண்டிய ஒன்று, நான் நேரடியாக சொல்லுவேன், வெட்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு நாட்டினுடைய எழுத்தறிவு வீதம், கல்வியறிவு வீதம் கொண்டது 100ல் இருக்கணும். அமெரிக்காவில் பார்த்தா அது கிட்டத்தட்ட 99 கிட்ட இருக்கா, இன்னும் கொஞ்சம் போனால் 100. அப்படி வச்சுக்கான். கனடா அப்படி, ஸ்வீடன் அப்படி. அப்புறம் இந்தியாவில் இருக்கிற கேரள மாநிலத்தை பார்த்தா கிட்டத்தட்ட 90 தாண்டின மாநிலம், 90% தாண்டின ஒரு கல்வியறிவு கூடின ஒரு மாநிலம். அப்போ தமிழ்நாடு 2ஆம் இடத்துல நிற்கிது. மிச்சம் எல்லாம் ஏன் இந்தியாவுக்கு ஒரு மாநிலமாக இருக்குன்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. கல்வி அறிவு வீதம் சட்டியான குறைவு. 50, 55, 60 என்னது? கடவுள்ற பேர்களில் நிறைய சண்டை, வெக்கம். நான் இப்போ இன்றைக்கு ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன், படிவா கேளுங்க. சரி, நீங்கள் இதில் கிறிஸ்தவர் இருக்கலாம் தானே, ஆதாமுடைய ஏவாளன்னு சொல்கிறீங்களானே 2 இது. அவன் என்ன சாதி? அவன் ஆண், இவன் பெண். அவளான அப்புறம் எங்கட சாதி வந்ததுக்கு இல்லை. எங்கே சாதி வந்தது? அடுத்த இந்த இதுக்கு வாங்கோ, சுவேர்வானம் இப்படி தோன்றினார் பிடுங்கினார்ன்னு சொல்லி சுவேர்வானம் தோன்றியதை பார்த்தது ஆதிபராசக்தி நடந்து கொண்டு போனாவாம். வெளியே வச்சுக்கான் பூணூல் பெரேசியல் போனாவாம். அவள் கல்யாணம் கட்டுற மூட் வந்துட்டான். அப்போ என்ன செஞ்சது? பிரமண படைச்சாவாம். முதல்ல வேலை வட்டி இல்லாதானே படைச்சோன்னு, நீ படைச்சபடியால், நீங்கள் என்ன படைச்சபடியால் நான் குழந்தை, என்னது குழந்தை நான் படைக்கிறேன், கல்யாணம் மாட்டுவோம்னு சொல்லி அவள் தன்னிட கிடக்கு நெத்தி காணாது. அப்படி தான் திருமாள் புரட்சி வேறுவான அந்த சாம்பிளை பார்த்துட்டு அவருக்கு அறிவு வருது. அப்போ நெற்றி கண்ணை கேட்டு போட்டு இவா மெரிச்சு போட்டு பிறகு கொஞ்சம் மந்திரம் அதுக்கு மேலே அந்த அவரோட கிடக்கிற மந்திரம் அது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சு கொண்டேறான் மாதிரி சிவேருமான் புறா பிடிச்சி எரிச்சு போடுறார். இப்படி கண்ட கர்மமான கதையில் கதைச்சு கொண்டு அரசன் கொடுத்த கன்றாய் பட்டங்களையும் தூக்கி பிடிச்சி கொண்டு ஏன்னா நீங்கள் படித்து வேணுன பட்டம் அதில்லை ஜோதிச்சு பேரம் கொண்டு இருந்து நாங்கள் இப்படி ஒரு வீடியோவை போட்டால் வியூவர்ஸ் 50 பேர் பார்த்தாலும் நான் அந்த 50 பேரையும் வேறவே. ஏனென்றால் அவனுக்கு அறிவு திறந்திருக்குது. அவன் அறிவாக யோசிக்கணும்னு சொல்லி யோசிச்சிட்டான். அடுத்த சமுதாயத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லி. சில பெற்றார் இருக்கிறார்கள், பிள்ளைகளை கவனிப்பதில்லை. அது என்ன செய்யுது, எங்கே போகுது, எப்படி இருக்குது? ஒரு புள்ளை எலுமிச்சம் புளிய நாடையில் தோடம்பழத்தின் சுவையை அறியலை, அது வேண்டாம், ஜோக்கர் குடிக்கலை, வாழைப்பழம் தின்னையில், அது மதுக்கு அடிக்ட் ஆகிட்ட அர்த்தம். இதை விளங்கிக் கொள்ளுங்க பெற்றார்களே. நான் வைத்தியராக இருந்து இந்த விஷயத்தை நான் மருத்துவ பட்டதாரி. இந்த இலங்கை அரசாங்கம் 12 வருஷமாக இந்த மருத்துவ எக்ஸாமை எழுத விடாமல் வச்சிருக்குது. வெக்கம் 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 கேடுகட்ட அரசாங்கம். இந்த அனுராட அரசாங்கம் என்ன செய்வது தெரிய, நான் இதுக்கு அப்ளை எல்லாம் பண்ணி பார்க்கணும், எக்ஸாம் எழுத சொல்லி விட சொல்லி சூடு சுரணை இருக்கிறவனுக்கு அவையில் இந்த வீடியோவில் கேட்டு ஷேர் பண்ணி எழுத விட்டால் நான் எழுத தயாராக இருக்கிறேன். அது வேறு. இனிமேல் வேண்டாம், இந்த இலங்கையில் நான் இந்த மருத்துவ எக்ஸாம் எழுதி அவ்வளோத்துக்கு பொறுத்தாச்சு. 12 வருடங்கள் வேலை இல்லை. கூனிக்குருவை வைத்து விட்டார்கள். நான் இந்த ஜூட்டி பழையதாக வளருவோம், சில நல்லகளை சொல்லி என்று கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவன் குறைவு. உங்களுக்கு அவளாரும் துறையை காட்ட வேணும். சட்டில் அப்படி இப்படி
ஒரு பொம்பளை பிள்ளைகளுக்கு அடிக்கக்கூடாது கொமாண்டுகள் அதை காட்டி இதை காட்டி என்ன கர்மம் எல்லாம் என்ன கூட பெற்றார் வளர்த்து வச்சுக்கிறது தெரியல. சேர்ற நண்பர் கூட்டங்கள் அவ்வாறு இருக்கிறார்கள். முதல் நண்பர் கூட்டத்தை மாற்றி நீங்கள் திருத்துங்கள். ஏதாவது கண்டுபிடிக்க பாருங்கள். இன்று அமெரிக்கா ரொக்கெட் விடுகிறான், எங்கே போகிறான். சைனாக்காரனும் அவன் சரியான கஷ்டப்பட்டு ஒரு 7 நாடாக இருந்து அவன் இன்றைக்கு ஏதாவது கண்டுபிடிக்கணும். அந்த பார்ட்ஸ் ஏதாவது கொடுத்தால் அதுக்கு என்ன கிடக்கலாம் நோண்டி பார்த்து இதுக்கு என்னால் செயற்கையாக இதே மாதிரியே செய்யலாம்னு சொல்லி அவன் இன்று வளர்ந்திருக்கிறான். உண்மையாக சீன தேசத்தை பாராட்டுவான். அவன் சில ஃப்ராட் வேலை செய்கிறான், இன்னும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நாடு இந்த கண்டுபிடிப்பு விஷயத்தில் மிகவும் வளர்ந்திருக்கிறது என்பது ஒரு பெருமைக்குரிய விடயம்தான். சீனா மருத்துவரை அடித்துக் கொள்வதற்கு உலகில் எந்த ஒரு மருத்துவரும் இல்லை. சர்ஜன் என்று சொல்ல வழிகிட்டால் சைனாக்காரன் தான். நீங்கள் எத்தனை சர்ஜனிடையும் போங்க, ஆனால் நான் நம்பி ஒரு சர்ஜனிட்ட என் உடம்பை கொடுப்பேன், அது சீனாக்காரன் மட்டும்தான். இப்போ சொல்லலாம், என்னது இலங்கைக்கு கொள்ளையடிச்சு கொண்டு போகிறான். இலங்கையை கொள்ளையடிச்சிட்டு போகிறது கூட்டுக்களவாணி இந்த ஜனாதிபதி இலவாணிவன் என்ன 6 லட்சம் கோடி 6 ரூட்டு காசு ஒரு தெரிஞ்ச கேட்பார் இல்லை. அவனை தண்டை வேலையில் செஞ்சு கொழும்பில் கட்டுறதை பார்த்து இங்கே 40 மணியில் கட்டுறவங்க இந்த பிரயோசனம் இருக்கா இல்லையே. அவன் சில டேக்ஸிகளை வந்து உண்மையாக கஷ்டப்பட்ட கிராமத்துக்குன்னு சொல்லி ஒதுக்குங்கள். மாற்றுவோம் இலங்கையை வாங்கடா என்றால் ஒன்று தரம் பெற பிரேரடா பியா ஸ்ரீலங்கன்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கொடுக்குறீர்கள். நான் தான் பியா ஸ்ரீலங்கன்னு சொல்லி ஒரு மட்டுக்கு இந்த ஃபேஸ்புக்கில் அப்படி இப்படி இலக்குகளை சொல்ல வெக்கமாக தான் கிடக்கு. ஏனென்றால் இந்த நாடு சிறிய நாடு, அபிவிருத்தி செய்வது மிகவும் சுலபம். ஆளுக்கு 1000 ரூபா போட்டால் கூட இன்றைக்கு இலங்கையில் இருக்க அவலசனம் கல்வீட்டில் இருக்குது. ஓமா இல்லையா? இன்றைய யோசிச்சு பாருங்கள். இதுக்கு வெளிநாட்டிலேருந்து நிதி எடுக்கிறான், அவை அனுப்பிடுவான். யாருக்கு அனுப்புவீர்கள்? இங்கே அமைச்சர் மேரன்னு சொல்லி கொஞ்சம் பெரேசியல் காய்ச்சி கொண்டு தெரியுது. வேலை தங்கம் தேரம் கொண்டு வந்து வெக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஒரு மருத்துவருக்குரிய இதுகள் என்ன படுபட்டு எலெக்ஷனில் நீங்கள் ஓட் போட்டாக்கள் என்ன செய்கிறார்கள் உங்களுக்குன்னு சொல்லியவர்கள் யோசிச்சு பாருங்கள். இன்னும் இதுவரை ஒன்றும் தொடங்கவில்லை. ஏதோ அங்கே பாராளுமன்றம் போயினோம், ரோல் வடை சாப்பிட்டு படுத்து கிடக்கிறோம். சுயேட்சையாக நிற்கிறவனுக்கு வலிகள் இருக்குமானால் அவன் ஒரு வசனத்தை அவன் ஒரு மேடையில் கதைக்கிறான். கேளுங்கள், என்னத்தை கதைக்கிறான், யாருக்காக கதைக்கிறான், எப்படி கதைக்கிறான், தயவு செய்து கேளுங்கள். அடுத்த முறை நாங்கள் போட்ஸில் மாற்றி போடுவோம். ஜனாதிபதி கட்சி நிற்கிது, மண்ணாங்கட்டி நிற்கிது. அவன் ஒருத்தர் இஞ்சி ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி ஆட்டுக்குட்டி பதவி ஒன்று கொடுக்க போகிறது இல்லை. அப்படி கொடுத்தாலும் சரி, ஒருத்தன் அது மிஞ்சி போனால் மீன்பிடி அல்லது இந்த இந்து சமயம் சார்ந்த ஏதோ ஒன்று மற்றபடி 1 மில்லியன் உலகம் கொள்ளுங்க தமிழ்ச்சினம். இந்தியில் இந்த உலகம் இலங்கையில் ஒட்டுமொத்த தமிழ்ச்சினம். சரி, நான் அந்த வீடியோ முடிக்கிறேன். சில விஷயங்களை வடிவாக கேளுங்கள். நாங்கள்லாம் இந்த நாட்டை மாற்ற வேண்டும். மாற்றுவோம், மாற்றி வைப்போம். இப்போ நீங்கள் விஜயன் ஒரிசாலேருந்து வந்து தமிழ் பொன்புல பிள்ளைகளுக்கு நீங்கள் கல்யாணம் முடித்திருந்தீர்கள். உங்களுக்கு இந்த நாடு 1 country 1 nation அப்படி என்று சொல்ல உங்களுக்கு விருப்பம் என்றால் நாங்கள் உங்களுக்கு சொல்லுகின்றோம். எங்களுடைய பொன் மரபணுவிலிருந்து வந்த மக்களே, அதாவது தமிழ் மரபணுவிலிருந்து வந்த மக்களே, உங்களுக்கு இஞ்சி படுகின்ற தெலுங்கனும் வேண்டாம். இங்கே தெலுங்குல குத்தா கோதாரி என்று சொல்லி கதைச்சி கொண்டிருக்கிறார். வேண்டாம். ஜாழ்ப்பாணத்தில் தெலுங்கு ஜனம் இருக்கிறார்கள். எல்லா இடமும் தெலுங்கு ஜனம் இலங்கையில் இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15% ஜனம் என்றாலும் இலங்கை பூராவும் இருக்கும். ஆகுறிஞ்சு ஒரு 5% இருக்குது. ஏன் அந்த பேரடிகளை பார்க்கின்ற பொழுது பிரேமலாத ஆண்டு ஒரு பொம்பளை பிள்ளை தமிழ் பேசி கொண்டிருக்கும். அது தமிழ் இல்லை. பிரேமம் என்றது தெலுங்கு வார்த்தை, அது தமிழ் இல்லை. மற்ற இந்த விஜயன்னு சொல்லி பேர் வச்சிருப்பார்கள், முன்னுக்கு வருகிற பேர் விஜயராஜான்னு பேர் வச்சிருப்பான். நீங்கள் நம்ம நினைக்கிறான் தமிழில் இருக்கிற பேருன்னு சொல்லி, அது தமிழ் பேர் இல்லை மக்களை. நீங்கள் இன்னும் இந்த விழிப்புகள் இல்லாமல் இருக்கிறீர்கள் நினைக்க மனவேதனைகள் வருகின்றது. உண்மையான தமிழ் மக்கள் யார் என்று பார்த்தால் இந்த சேர வழி, சோழ வழி, பாண்டியர் வழி, இந்த வழியால் வந்த மக்கள் யாராக இருப்பீர்கள் என்று வச்சால் அவர்கள் உண்மையான தமிழர்கள். அந்த தமிழர்கள் இந்த தெலுங்கு மரபணு வந்து கலந்து போச்சு. இப்போ கன்னட மரபணு இது உள்ள பாட்டை தேரசனர் கொடுத்து இந்த டைட்டிலான எனக்கும் கிடக்கு அவனுக்கும் கிடக்குன்னு சொல்லி தெலுங்கனுக்கும் அதே டைட்டிலை கொடுத்து வச்சுருப்பான். கர்நாடகத்தில் இருக்கிறவனும் அதே டைட்டில் தமிழ்நாட்டில் வேறு செய்ய கொடுத்துருப்பான் அரசன். அப்போ இந்த டைட்டிலை பார்த்து கலந்து இப்போ தெலுங்கும் கலந்து போச்சு, கன்னடம் கலந்து போச்சு. ஆக நாடு கெட்டு போச்சுது. உடையாரண்ட டைட்டில் வந்து உண்மையிலே இந்த கர்நாடக டைட்டில்
அது தமிழனுக்குரிய டைட்டில் இல்லை, விளங்கிக் கொள்ளுங்கள். ஒரு சில விசா கூட்டங்கள் இருந்தது. இந்த என்னது சோழனு குட்டியார் என்று சொல்லி உங்களுக்கு சொல்ல வார என்னென்றால், அந்த மேலே வச்சிருக்கிற அதுக்கு பெரு உடை. அப்போ அந்த பெருவுடை இருக்கின்ற கோயில் பெருவுடையார். அதை தமிழில் உச்சரிப்பதற்கு அப்படித்தான் பெருமையை மாற்ற முடியாது. இதை வச்சு கொண்டு உடையாரான் காட்டினான்னு சொல்லி ஒரு விசர் கூட்டம் யூடியூப்பில் காய்ச்சி கொண்டிருக்கிறது என்பது மிகவும் வெக்கமானது. சோழருக்குரிய வேற ஒன்று வாழ்ந்து வருகிறது. சோழருக்குரிய பட்ட சார்ந்த இளவரசர் கூட்டம் இன்று பிச்சை எடுக்கிற நிலைமையில் அணியிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா என்றால் அப்படித்தான். ஏனென்றால் இப்போ இந்த காணிகள் பூமிகள் ஓரளவுக்கு மக்கள் மயப்பட்டு போய்விட்டது. அரசர் வேறு இருக்கிற அந்த பிள்ளைகள் வாழ்ந்து வருகிறவர்கள் சாதாரண மக்கள் உங்களைப் போலதான் வாழ்ந்து வருகிறார்கள் என்று கூறிக்கொண்டு வீட்டு ஒரு சுற்றி தளத்தின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் ஒருவன். இந்த நாட்டை மாற்றி வைப்போம். இந்த நாட்டுக்கான ஒரு அறிவுறுத்தல் உங்களுக்கு நல்ல வரை சொல்லுவோம். எவ்வளோ ஒருத்தன் யூடியூப்பில் இருக்கிறானோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த 1000 சப்ஸ்கிரைபர் வருவதற்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 12 வருடமாக அடைந்து கொண்டிருக்கிறேன். ஒரு யூடியூப் 3 மாதத்தில் வளர்க்குறான், 4 மாதத்தில் வளர்க்குறான். எல்லாம் கேட்டு அன்னி சப்ஸ்கிரைப் பண்ணி சில பேர் உண்மையில் நல்ல உள்ளங்கள் இருக்கிற நான் சில பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன். நாங்களே கூணிக்குருவி போய் அண்ணருக்கு அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உரிய தங்கச்சி இப்படி நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி உரியலை அப்படி கேட்டு வளர்ந்து தான் என்று என்னுடைய யூடியூப் சேனல் 994 நிற்கிறது. உண்மையிலேயே எந்த யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 600 பேர் எங்கே இருக்கிறான் என்றால் இந்த சீமானுக்கு கொமெண்ட் அடித்து அவனும் பிடிச்சி நான் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். உண்மையாக அந்த அதில் இருக்கின்ற தம்பிகள் தங்கைகள் உங்கள் அனைவருக்குமே எனது நன்றிகள். உங்களை நிற்கின்ற பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஏனென்றால் சீமான் உங்களுக்கு வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கு. சில தமிழ்நாட்டில் இருக்க பரேசி கூட்டங்கள் அதை எதிர்த்து கொண்டிருக்கிறது. இந்த விஜயநகரம் மயிர் மண்ணா கட்டி கொண்டு எனக்கு உங்களுக்கு இலங்கையில் இருந்து கண்ணீர் வருகின்ற ஏன் உங்களுக்கு வரவில்லை. மூவேசியில் யாருக்கும் தருதலில் போட்டு உங்கள் தமிழ்நாட்டை கெடுக்காதீர்கள். உங்களுக்கு சீமான் உங்களை வளர வைக்கிறான், சில நல்லதலை சொல்லுகிறான். இந்த தரித்திரங்கள் இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்னு சொல்லி அவனுக்கு உசுப்பேத்தி விட்டு அது மாறி காய்ச்சி கொண்டிருக்கு. விழாங்கோ எவ்வளவு குருவி குஞ்சுக்கு ஒரு அரசியலை கதைக்கின்றவன் ஒரு நாளும் புலவிட மாட்டான். அவனே ஏதோ சில புலையலை தூண்டும்படியும் சிலவளை செஞ்சிருக்கலாம். இந்த வீடியோவை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு என்னால் இந்த வீடியோவை தொடர முடியாமல் இருக்கின்றது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கல்குவாரியில் எடுத்தெடுத்து இந்த கல்குவாரி இந்த இங்கே அப்படி சிங்களத்தில் செஞ்சு கொண்டிருக்கு. ஒரு காலத்தில் இலங்கை அழிந்து விடும். இவ்வளவு நேரம் மொக்கு கூட்டங்களை வச்சு இலங்கை அழிந்து விடும். கடன் மட்டம் உயர்ந்து இலங்கை ஒரு காலத்தில் தாண்டி கிடக்கிற மலையெல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறது. முன்னொரு 1480 தமிழ்நாடு மிக இலவாக போகக்கூடியதாக இருந்தது. ஒரு குதிரை என்ற அந்த கீழ் இது இருக்குத்தானே அவ்வளோ இதாக இருந்தது. இப்போ பாருங்க கட்டுறது இவ்வளோ பெரிய கட்டுறதுக்கு எவ்வளோ மணல் மண் வேணும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. இதை யோசியாத அறிவியல் கூட்டமாக இங்கே சிங்கள மக்களை இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது வெக்கம். தமிழரும் இதை அறியாக திரிகிறான் வெக்கம். ஒரு விகாரை போய் சண்டை பிடிக்கிறீர்கள். இந்த விகாரைக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி நான் சொல்லி போட்டேன். உண்மையிலே இந்த விகாரை என்றது இப்போ அந்த சனம் வருது. அங்கே தமிழ் பேசினது பாலி பேசின ரெண்டும் கலந்த சிறந்த அதுகள் வருதுகள். அப்போ அது ஒரு ஆலயம் ஒன்று சொல்லி பேர் வைக்க இருந்துச்சுகள். ஏன் நீங்கள் ஆலயம் ஒன்று சொல்லி வைக்கிறீர்கள்? உங்களோட விகாரமான புத்தரை கும்பிடுறீர்கள். விகாரி என்றால் விகாரமானவன், அவனை பார்க்க ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கான்னு சொல்லி அந்த எலும்பு கூட்டான கும்பிட்டு கொண்டு திரியான்னு சொல்லி எங்களை தமிழ் சிலம் வச்சு அது இப்படி இந்த பேய்க்கதில் கதைச்சி இப்படிங்க சாய்பாபா கதைக்கிறீங்களா கிழட்டு பிரதேசியை கும்பிடுறீங்களா அது இதுன்னு சொல்லி. ஆனால் புத்தர் பழைய காலத்தில் புத்தரன்னு சொல்லி ஒரு வடிவத்தை கொண்டு வருகின்ற பொழுது அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு அதுபடி என்னென்னு கேட்டு நடப்போம். இதில் உயிர்கள் கொல்லப்படுற மிகவும் குறைவாக கிடக்குது, நல்லதாக கிடக்குது. சில நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கோம். முருகனுக்கு அடுத்த நல்ல தத்துவங்களை சொன்னது புத்தர்றான். இந்த முருகர வழிபாடு அந்த விவசாயத்தை சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது இந்த மக்களுக்கு இடையிலே சண்டை வர பண்ணி போட்டார் ரெண்டு வச்சால் ஒரு சில மரத்தை காத்து கொண்டுச்சு. இப்போ விவசாயத்தை பற்றி அறிவில்லை. இவனை புதுசாக சொல்கிறான். விதியலட்சணம் நட தெரியல. எல்லா குருவி சாப்பிடுது, கொக்கு சாப்பிடுது, வேட்டியாடின சமூகம் தான்.
இந்த சமூகம் மாறுபடணும் என்று சொல்லி கொற்றவை, அதாவது கொற்றவை, அதாவது உண்மையான தாயார், இது முருகனுடைய உண்மையான தாயார் கொற்றவை. ஆனால் அதை என்று வரலாற்று புரிம்பாக மாற்றிக்கொண்டு முருகனுக்கு கணக்கு பேர் இருக்கு அது இதுன்னு சொல்லி கொண்டு திரிகிறார்கள். உண்மையிலேயே இந்த சேர சோழ பாண்டியர் என்று சொல்லப்படுகின்றாங்க மக்கள். அவைக்கு பார்த்தால் 3-4 மரவணுகள் வரும். ஏனென்றால் இப்போ பெண்கள் அவர்கள் ஒவ்வொரு ராஜ்யத்திலிருந்து எடுத்திருப்பார்கள். அவர்களும் தன்னுடைய சமூகத்தில் கேட்டு பார்த்து இதரசர் என்றால் இந்த முந்தி பழைய காலத்தில் இந்த சட்டபூர்வமான மனைவியன்னு சொல்லி 1-2 தான், இப்போ 3 ஆண்டு சொல்லி வரப்படுகின்ற பொழுது இந்த என்ன அந்த புறத்து மகாராணின்னு சொல்லி ஒரு பாட்டு வேறு. இது விளங்காசனம் தான் இந்த தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற வெக்கம். இந்த அந்த புறத்து மகாராணி என்று சொல்லப்படுகின்ற பொழுது இப்போ சில பேர் இப்போ 3 தசரன் என்ற காலத்தில் 3ன்னு சொல்லி இந்த ராமன் அது ஒரு கட்டுக்கதை, அது வீரம் பெறணும் என்றதுக்கு அழுகினர் மக்களே. அதுக்கு ஒரு பொய்யுக்கு 1000 பொய்கள் 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 என்று சொல்லியே இந்த கோயில்கள் வளர்ந்துருக்குது. ஒழுங்கா சாப்பாடு உற்பத்தியாக திரிஞ்சு கேவலம் இந்த கோயிலோட அரிச்சிலையில் சாப்பிட்டு கொண்டு சிலர்கள் உடம்பு வளர்த்து கொண்டிருக்கு. அதில் திமிரு காட்டி கொண்டு திரிகிறார்கள். 4 வருட கோட்பாடு இல்லை. ஆதாவளுக்கு 4 வருட கோட்பாடு இருக்கா? முதலாம் மனுஷர்ன்னு சொல்லி தோன்றவனுக்கு அவன் 4 வருட கோட்பாடு உருவாக்கிறான். யார் உருவாக்கிறான்? இந்த மனுஷர்றான். இந்த பூணூல் பிரதேசங்கள் தாங்கள் உருவாக்கி போட்டு காய்ச்சி கொண்டு திரிகிறான். புலகங்கட சிவேர்மான் சொன்னார் 4 வருட கோட்பாடு இருக்குன்னு சொல்லி. இல்லையே. ஏன் முட்டாள்தனமாக தெரியுங்கள்? தமிழர் பழைய காலத்தில் ராயராய சோழன்ற காலத்திலேயும் சாதிகள் இல்லைன்னு சொல்லி தான் வரலாறுகள் இருக்கின்றது. அப்போ எல்லாரும் எல்லாத்துக்குள்ளே மாறி கட்டி வச்சுக்கிறான். ஒரு ஆள் எல்லா சமூகத்துக்குள்ளே மாறி கட்டி வச்சு புறம் எல்லாம் சாதியாக பிரிச்சாப்புறோம், பட்டத்தை பிரிச்சாப்புறோம். இந்த பட்டத்துக்கு நீ இல்லை, அந்த பட்டத்துக்கு இல்லைன்ட்டு ஜனம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷமாக தான் அந்த பட்டங்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டு வருகிறது பிரிஞ்சு. அப்போ இந்த திட்டுப்பொருளாக இருக்கின்ற சாதிகள் அழைப்பு ஒரு காலத்தில் அவனின் சகோதரம், ஒரு காலத்தில் அவள் இந்த மெரவணிலிருந்து வந்திருக்கான், அப்படி இப்படின்னு சொல்லித்தாங்க. அதுதான் அந்த திட்டுப்பொருள் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெற்று வருகிறேன். மீண்டும் ஒரு சுற்றி புனியத்ததும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெற்றுக் கொண்டு நான் உங்களுக்கு